Hi everyone, Practice Mehendi with Jenla Part 14 border or main design 36th design நாம பார்க்கிறது இந்த டிசைன் தான். ஸோ இதுக்கு திக் லைன் ப்ளஸ் ஹம்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி பாக்ஸஸை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க ஆர் மூணாக கூட ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் இப்போது செக்மெண்ட் பண்ணுற மாதிரி செக்மெண்ட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு டாட் வச்சிட்டிங்கன்னா இந்த மெயின் டிசைன் முடிஞ்சது. ஸோ இது எப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் திக் லைன் ப்ளஸ் ஹம்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த டிசைன் பார்க்கவே பக்காவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 37th டிசைனில் நாம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் போட்டுட்டு பாக்ஸஸை நம்ம கன்வெர்ட் பண்ணும் போது த்ரீ லைன்ஸ் வச்சு கன்வெர்ட் பண்ணிவிட்டு ரோம்பஸ் மாதிரி போட்டோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி சென்டரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரிமைனிங் ஏரியாஸை மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரோம்பஸ் மட்டும் நல்லா எக்ஸ்போஸ்டாக தெரியும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மெஹந்தி கிளாஸஸை ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எப்பயுமே நெட் அவைலபிள் இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா பேமெண்ட் பண்ணி கூட நீங்கள் மொத்தமாக வாங்கி ப்ரீ ரெக்கார்டட் செஷன்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு கூட தேவைப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி கற்றுக்கலாம். ஆஸ் யூஷுவல் இந்த டிசைனுக்கு கீழேயும் நெக்ஸ்ட் டிசைனுக்கு மேலேயும் திக் லைன் ப்ளஸ் ஹம்ஸ் போட்டுட்டு 38th டிசைனுக்கு அதே மாதிரி செக்மெண்ட் பண்ணி பாக்ஸஸ் போட்டுட்டு 3 லீவ்ஸ் வச்சு தான் நம்ம இந்த டிசைன் போட போகிறோம். ஸோ இதுக்கு 2 சைடில் 2 லீவ்ஸ் வர மாதிரி போட்டுட்டு சென்டரில் ஒரு லீவ் போட்டு அதுக்கு வெயின்ஸ் மாதிரி போட்டிருப்போம். ஸோ போட்டு முடிச்சுட்டு இதே மாதிரி எல்லா பாக்ஸையும் ஒன்று கீழேருந்து மேலே பார்த்து போடுறீங்கன்னா ஒன்று மேலேருந்து கீழே பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ அப்படியே ஒன்று விட்டு ஒன்று போட்டுட்டு ரிமைனிங் ஏரியாஸ் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இது பார்க்கவே ரொம்ப எம்போஸ்டாக தெரியும். இந்த டிசைன் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது தான் டிசைன் நல்லா பர்ஃபெக்டாக தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த டிசைனில் நம்ம 3 லீவ்ஸ் வச்சு போட்டிருப்போம் இல்லையா, நெக்ஸ்ட்டு 39th டிசைனுக்கு 2 லீவ்ஸும் ஒரு ஸ்பைரல் அண்ட் பிக் ஹம்ஸ் வச்சுட்டு ஒரு ஃப்ளார் மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஸோ பாருங்கள், மேலே ஒரு லீஃப் கீழே ஒரு லீஃப் நான் இதில் போடுற மாதிரியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு உள்ள வெயின்ஸ் கொடுத்துருங்க. நான் இதில் வெயின்ஸ் போட மறந்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் போட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு சென்டரில் ஒரு ஸ்பைரல் மாதிரி கொடுத்து அட்லீஸ்ட் 2 டைம்ஸாவது அதை சுற்றி விட்டுக்கோங்க. சென்டரில் ஒரு டாட் வச்சுட்டு கொஞ்சம் பெரிய ஹம்ப்ஸ் வச்சு அது ஒரு ஃப்ளாஸ்க்கு பெட்டல் கொடுக்குற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணி முடிச்சுட்டு ஸோ இதே மாதிரி டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஏரியாவை ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃப்ளார்ஸ் வந்து நல்லா எக்ஸ்போஸ்டாக நல்ல ஒரு 3D டிசைன் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். நம்ம இதில் போடுற மெயின் டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குனாலும் நீங்கள் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். பட் பார்டர் டிசைன்ஸ் ஆர் பார்டர் பெல்ட் மெயின் டிசைன் நீங்கள் போடுறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் மேலேயும் கீழேயும் ஒரு திக் லைன் ப்ளஸ் ஹம்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இன்றைக்கி 4 டிசைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸ்டே பாசிட்டிவ், பை, டேக் கேர்.